அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இறை வார்த்தையால் சோதனையை வெல்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. அன்பார்ந்த சகோதர சகோதரி, தவக்காலத்தின் முதல் ஞாயிறை சந்திக்கின்றோம். சோதனை என்பது கடவுள் நமக்கு வைக்கும் தேர்வு அல்ல, மாறாக அது நம் சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதற்கான ஒரு களம். சோதனை என்பது விழுவதற்காக வைக்கப்பட்ட பொறி அல்ல, அது எழுவதற்காக கொடுக்கப்பட்ட ஏணி. சோதனை நம் மனக்கதவை தட்டுவது பாவம் அல்ல, அதற்கு நாம் இடங்கொடுத்து கதவை திறப்பதே பாவம். சோதனை உன்னை வீழ்த்தினால் அது பாவம், நீ சோதனை வீழ்த்தினால் அது பேர் பெற்ற நிலை என்பார் புனித ஜான் மரிய வியானி. சோதனை என்பது பாவம் அல்ல, மாறாக கடவுளோடு நாம் கொண்டுள்ள உறவின் ஆழத்தை அளவிடும் ஒரு கருவி. திருவிவிலியத்தில் சோதனை 2 வேறுபட்ட பார்வைகளில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, சோதனை கடவுளால் அனுமதிக்கப்படுவது, மற்றொன்று அழகையால் விளைவிக்கப்படுவது. ஒருபுறம் சோதனை என்பது ஒருவரது நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் அவரை ஆன்மீக ரீதியில் முதிர்ச்சி அடையவும் செய்யும். மறுபுறம் இது மனிதனை பாவத்தில் விழச் செய்யவும் கடவுளிடமிருந்து பிரிக்கவும் தூண்டும். திருவிவிலிய வரலாற்றில் சோதனைகளை சந்தித்தவர்கள் பலர். அவர்கள் சிலர் தோற்றன, சில வென்றன. ஆதாம் மற்றும் ஏவாள், சிம்சோன், தாவீது அரச, இவர்கள் அனைவரும் சோதனையால் வீழ்ந்தவர்கள். யோசேப்பு, யோபு, ஆபிரகாம், இவர்கள் சோதனையை வென்றவர்கள். மனிதர்கள் அடிப்படையில் கடவுளின் அன்பினாலும் சிந்தனையாலும் மற்றும் அவரின் சொந்த திட்டத்தினாலும் உருவானவர்கள். இயற்கையாக அவர்கள் நல்லவர்கள். இருப்பினும் அவர்கள் அழகையினால் சோதிக்கப்பட்டு பின்னர் தங்கள் தெய்வீக நிலையை இழந்தார்கள் என்பதே படைப்பின் தொடக்கம் உணர்த்தும் பாடம். தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் படைப்பின் சிகரமான மனிதனின் தோற்றத்தையும் நம்பிக்கையின்மையால் வீழ்ந்த வீழ்ச்சியும் பற்றி மிக முக்கியமான சில உண்மைகளை நமக்கு கற்பிக்கின்றன. ஆதாம் ஏன் சோதிக்கப்பட்டான்? ஏன் பாவத்தில் விழுந்தான்? அழகை நேரடியாக ஆதாமை பாவத்தில் செய்ய தூண்டவில்லை. தோட்டத்தில் உள்ள எந்த மரத்திலிருந்தும் நீங்கள் உண்ணக்கூடாது என்று கடவுள் கூறியது உண்மையா என்ற சந்தேகத்தை முதலில் மனிதனுக்குள் விதைக்கிறது. முதல் பெற்றோரிடம் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது என்ற கடவுளின் கட்டளையை ஒரு சுமையாக உணர வைத்தது. நீங்கள் சாக மாட்டீர்கள், கடவுளைப் போல அறிவை பெறுவீர்கள் என்று கூறி மனித உள்ளத்தில் பேராசையை தூண்டியது. கடவுளைப் போல மாற நினைப்பது தவறல்ல, ஆனால் கடவுளை சார்ந்திருக்காமல் தன்னிச்சையாக மாற நினைப்பது பாவமாகிறது. முதல் பெற்றோர் கனியை உண்டவுடன் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. இது அவர்களுக்கு கிடைத்த ஞானம் அல்ல, மாறாக வெட்கமும் குற்ற உணர்வும் தான். அங்கே கடவுளுடனான உறவு துண்டிக்கப்படுகிறது. இறை வார்த்தையின் மீது சந்தேகம் கொள்வதே பாவத்தின் தொடக்கமாகிறது. கடவுள் நமக்கு சுதந்திரத்தை தந்துள்ளார், ஆனால் அந்த சுதந்திரத்தை கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக பயன்படுத்தும் போது நாம் மகிழ்ச்சியை இழக்கிறோம். பாவம் செய்த பிறகு ஆதாமை நோக்கி கடவுள் எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போது ஆதாம் தன் தவற்றை ஏற்காமல் ஏவாள் மீது பழி போட்ட அந்த பொறுப்பு துறப்பு இன்று வரை மனித குலத்தை விட்டு நீங்கவில்லை. புனித அகஸ்தீன் அவ்வாறு குறிப்பிடுவார். தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் செய்த தவறிலேயே நிலைத்திருப்பது அழகையின் இயல்பு. நற்செய்தி வாசகத்திலே இயேசு எவ்வாறு அழகை வென்றார்? அவர் அழகை எதிர்கொண்டது உடல் உறுதியினால் அல்ல, மாறாக இறை வார்த்தையின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையினால். முதல் சோதனையில் தமது பசியை போக்க இறைமகன் என்ற தம் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு புதுமை செய்ய இயேசு இசையவில்லை. தாம் யூத மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வெறுமனே ஒரு புதுமை செய் மெசியா அல்ல என்றும், மக்கள் வாழ்விற்கு மிகவும் தேவையான இறை வார்த்தையை அளிக்க வந்தவர் என்றும் இயேசு உறுதியுடன் கூறி முதல் சோதனை வெல்கிறார். தாம் கடவுள் மகன் என்பதை இயேசு ஒரு வீர தீர செயலின் மூலம் காட்ட வேண்டும் என்பது 2வது சோதனை. அதாவது இயேசு மக்கள் சார்ந்த கடினமான மீட்பு பணியை ஒதுக்கிவிட்டு ஒரு குறுக்கு பாதை வழியாக தமது பணியை முடித்து கொள்ள வேண்டுமாம்.
இறை வார்த்தையின் வழி இச்சோதனையும் இயேசு வெல்கிறார். மூன்றாவது சோதனை, இயேசு தமது இறையாட்சி பணிக்குரிய அன்பு, நீதி, சமத்துவம், இரக்கம் போன்ற மதிப்பீடுகளை விட்டுவிட்டு உலக ஆட்சிக்குரிய பகட்டும் பொருளும் பதவியும் நாட வேண்டும் என்று சாத்தான் முயற்சி செய்கிறது. இச்சோதனைக்கு உட்படுதல் என்பது கடவுளுக்கு ஊழியம் செய்யாமல் உலக சக்திகளுக்கு ஊழியம் செய்வதாகும் என்ற இறைவார்த்தையை மேற்கோள் காட்டி சாத்தானை விரட்டுகிறார். இயேசு உலக மாயைகளுக்கு அடிபணியும் சோதனைகளை வென்ற இயேசுக்கு வானதூதர்களே பணிவிடை புரியும் உயர்நிலை ஏற்படுகிறது. சோதனைகளை வென்ற இயேசு உறுதியான உள்ளத்துடன் தமது பணி வாழ்வை தொடங்குகின்றார். இரண்டாவது வாசகத்திலே ஆதாம் என்னும் ஒரு மனிதன் கீழ்ப்படியாமையால் பாவம் உலகிற்கு நுழைந்தது. பாவத்தின் விளைவாக சாவு வந்தது. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் சோதிக்கப்பட்டு தோற்று போனான். ஆனால் ஆதாம் தோற்ற இடத்தில், அதாவது ஒரு மனிதன் கீழ்ப்படிதலால் அருள் உலகிற்கு பெருகியது. அருள் விளைவாக வாழ் வந்தது. பாலியல் இல்லத்தில் சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்றார். இதன் மூலம் நாமும் சோதனைகளை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையை அவர் நமக்கு தந்துள்ளார். இயேசு எதிர்கொண்ட 3 சோதனைகளும் சாமானிய மனிதரின் வாழ்க்கை சூழலில் எதிர்கொள்ளும் சோதனைகளே. ஆனால் அவற்றை எப்படி முறியடிப்பது என்பதற்கான வெற்றி பாதையை இயேசு நமக்கு தம் பாலை நில பயணத்தின் வழியாக காட்டியுள்ளார். முதலில் இறைவார்த்தை நம் வாழ்வில் ஆயுதமாக்க வேண்டும். இரண்டாவது, நாம் அலகையின் அடிமைகள் அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகள் எனும் அடையாளத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். மூன்றாவது, சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். எனவே நம் வாழ்வின் பாலை நிலங்களில் சோதனைகள் வரும்போது நாம் தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள்வோம். ஆதாமை போல தோற்று போக நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக புதிய ஆதாமாகிய கிறிஸ்தின் வழியாக வெற்றியை சுவைக்கவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே இந்த தவக்காலத்தில் இறைவார்த்தை என்ற வாளை ஏந்துவோம். ஜெபம் என்ற கேடயத்தை பிடிப்போம். அருள் வாழ்வு என்ற பாதையில் உறுதியுடன் நடப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் சோதனையை மன உறுதியுடன் எதிர்கொள்கின்றேனா? இறை வார்த்தையில் உறுதியாக வாழ்ந்து சோதனை அகற்றுகின்றேனா? இயேசுவின் பாலைவன அனுபவத்தில் அவர் அழகையை இறைவார்த்தையால் அகற்றியது போன்று இறைவார்த்தையில் நான் திடமாக உள்ளேனா? மன்றாடுவோமாக. வல்லம் மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் சோதனை மன உறுதியோடு எதிர்கொள்ளவும், இறைவார்த்தையில் உறுதியாக வாழ்ந்து சோதனையை அகற்றவும், இயேசுவின் பாலைவன அனுபவத்தில் அவர் அழகையை எவ்வாறு இறைவார்த்தையால் விரட்டி அடித்தாரோ அத்தகைய அனுபவம் எங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு நாங்கள் இறைவார்த்தையில் உறுதியாக நிலைத்திருந்து அழகையிடமிருந்து வெற்றி பெற வழி செய்தலும். ஆமீன்.